பொதுவாக வந்து சிறுவாபுரி கோவில் அப்படின்றது வந்து கேட்கும் வரங்களே கொடுக்கும் ஒரே தெய்வம் முருகர் அப்படின்றது. ஸோ அந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சிறப்பு என்னோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அளவில்லாத சந்தோஷம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே எல்லா கோவிலுமே பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும். பட் டியூஸ்டேஸ்ல ஸ்பெஷலா வந்து சொல்லும் போது பயங்கரமான கூட்டம் இருக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருந்து எக்கச்சக்கமான மக்கள் நம்மளோட முருகரை தரிசிக்கிறதுக்காக வர்றது எனக்கு ரொம்ப ஒரு முருகர் பக்தையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் வந்து கண்டினியூஸா எனக்கு ஒரு சில மனிதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸா நீங்க ஒரு 6 வாரம் வரணும், நிச்சயமா வரணும், உங்களோட வரங்கள் எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றது, மனம் நெகிழி கண்ணுல இருந்து கண்ணீர் வர வரைக்கும் நம்ம கும்பிடுற ஒரே தெய்வம் முருகர் தான் இல்லையா? ஸோ டியூஸ்டேஸ்ல எந்த அளவுக்கு கோவில்ல வந்து கூட்டமா இருக்குதோ இல்லையோ, சனி ஞாயிறுல கூட அவ்வளவு கூட்டமா இருக்கு. சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் கோவிலுக்கு நீங்க எல்லாருமே வரணும். வந்து உங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே உணர்வீங்க. ஸோ அரோஹரா, ஓம் சரவண பவா. தேங்க்யூ.